Hi guys, welcome to Speakers channel. நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்ற புதுசாக அந்த விசிட்டருக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க, தயவு செஞ்சு பாருங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களை நோக்கி வரும். இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு மூவி ரிவ்யூ பற்றி பேச வந்திருக்கோம். அது என்னன்னு கேட்டால், நம்ம ஜனநாயகன் படத்தின் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வந்திருக்கு கைஸ், ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து. ஜனநாயகன் முதல் விமர்சனம் தளபதி விஜயனோட திரை வாழ்க்கையின் மைல்கல்னே சொல்லலாம். தமிழ் சினிமா வரலாற்றில் சில திரைப்படங்கள் வெளிவருவதற்கு முன்பே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் ரசிகர்களின் உணர்ச்சிகளையும் சமூக ஊடகங்களில் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தும். அந்த வரிசையில தான் சமீபகாலமா அதிகம் பேசப்பட்ட, அதிகமா எதிர்பார்க்கப்பட்ட, அதிகமா விவாதிக்கப்பட்ட திரைப்படம் என்றால் அது ஜனநாயகன் தான். தளபதி விஜயண்ணா நடிப்புல வந்திருக்க இந்த பிரம்மாண்டமான பேர், இந்த பிரம்மாண்டமான மூவி இந்த காலகட்டத்தில் அவரின் கடைசி படம் அடையாளத்துடன் வெளிவந்த நிலையிலும் ஜனநாயகன் ரசிகர்களே ஒரு சாதாரண படமா இருக்காதுன்னு உணர்ச்சி வசமாக சொல்லலாம். ஜனநாயகன் திரைப்படம் ஆரம்பத்திலிருந்து பிரம்மாண்டமான பொருசெலவுல உருவாகிருக்கு. அது படமாக மட்டும் இருக்காது, ஒரு காவியமாக இருக்கும். செட் வடிவமைப்பு, ஒளிப்பதிவு, விஎஃப்எக்ஸ், அதன் பின்னணி பேக்ரவுண்ட் இசைன்னு சொல்லலாம். அனைத்திலும் சர்வதேச தரத்தை நோக்கி நடந்த ஒரு முயற்சி என்பதே இந்த டீசர் ட்ரெய்லர் மூலமா பார்க்க முடிஞ்சது. விஜயனோட திரைப்பயணத்தில் ஆரம்ப காலத்தில் நிறைய ட்ரோல்களை பார்க்க முடிஞ்சது. ஆனா 33 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் எவ்வளவு வளர்ந்திருக்காருன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆக்ஷன், குடும்பம், சமூக கருத்துக்கள், அரசியல் சிந்தனை என பல பரிமாணங்கள்ல அவர் தொற்றிருக்காரு. ஆனா ஜனநாயகன் இந்த அனைத்தையும் ஒரே திரைப்படத்தில் பார்த்தா எப்படி இருக்கு, அந்த ஃபீல் கொடுக்கும்னு ரிவ்யூவர் சொல்லியிருக்காங்க. ரீசன்ட் வீடியோல நாங்க நிறைய போட்டிருக்கோம். ப்ரீ புக்கிங் வசூல்ல இதுவரைக்கும் ஜனநாயகன் எவ்வளவு தொற்றுக்கு, எவ்வளவு கலெக்ஷன் அடைஞ்சிருக்கு, எவ்வளவு ரெக்கார்ட் அடிச்சிருக்குன்னு நாங்க சொல்லியிருக்கோம். மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க. திரைப்படம் வெளிவரதுக்கு முன்பே ப்ரீ புக்கிங் தொடங்கி முதல் நாள் இருந்து சாதனை மேல சாதனை படிச்சுட்டு வருது ஜனநாயகன். உலகில் மட்டும் 36 கோடி வசூல் வந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்தியா மட்டுமல்ல, அமெரிக்கா, யூகே, மிடில் ஈஸ்ட், மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளையும் ஹவுஸ்ஃபுல்னு சொல்றாங்க. சில பேருக்கு டிக்கெட்டே கிடைக்கலன்னு சொல்றாங்க. இவ அனைத்தும் ரிலீஸுக்கு முன்பே இவ்வளவு வசூல்னு கேட்டா அது நம்ம விஜயண்ணாக்கு மட்டும்தான் நடக்கும். இந்தியா சினிமாவை ஆச்சரியத்தை ஏற்படுத்த ஒரு நிகழ்வு இப்ப நடந்திருக்குது. ஆனா இதுக்கு விஜயண்ணோட கடைசி படம் என்பதனால ஆச்சரியப்படம் ஒண்ணும் இல்ல. இது ரசிகரின் சொல்ல அளவுக்கு அவர் மீது உள்ள நம்பிக்கை, அவர் படம் எப்பயுமே எக்ஸலண்டா இருக்குன்னு நாங்க எல்லாரும் நம்புறோம். ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகுக்கு முன்பே சில முக்கிய நபர்கள், தயாரிப்பு நிறுவனத்துடன் தொடர்புடையவங்க, திரைத்துறை பிரபலங்கள், அரசியல் பின்னணி கொண்ட சிலர் ஆகியோர் படத்தை தனிப்பட்ட காட்சியாக பார்த்திருக்காங்க. அவங்க தெரிவிச்ச முதல் விமர்சனம் வந்து தற்போது ரசிகர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்பி வராங்கலாம் படத்துக்கு சொல்லியிருக்காங்க. விஜயனோட திரை வாழ்க்கையில ஒரு சிறந்த படம், ஒரே குரல்ல முக்கியமா சொல்லப்பட்டது விஜயனோட கையில மிக சிறந்த படம். இதுவே போதுமே நமக்கு. இந்த வார்த்தை சாதாரண வார்த்தையா இருக்காது. விஜய் நடித்த பல ஹிட் படங்களை பார்த்த அதே நபர்கள் தான் இந்த படத்தை சொல்லியிருக்காங்க. அவரின் திரை வளர்ச்சி அறையிலிருந்து கவனித்தவங்க தான் இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. முக்கியமா இந்த படத்துல ஹைலைட் ஹாலிவுட் ரேஞ்ச்ல இருக்குதா, தொழில்நுட்ப நேர்த்தி பூர்த்தி அடைஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. முதல் விமர்சனத்தில் அதிகம் பேசப்பட்ட இன்னொரு அம்சம் ஹாலிவுட் தரம். கேமரா மூவ்மெண்ட், கலர் கிரியேட்டிங், ஆக்ஷன் சீன்கள், வடிவமைப்பு, விஎஃப்எக்ஸ் எடுத்துக்கிட்டா நிறைய இருக்குது. எல்லாம் தமிழ் சினிமா ஒரு புதிய கட்டத்திற்கு கொண்டு செல்லும் முயற்சியாக பார்க்கப்படுது. இது ஒரு வழக்கமான மாஸ் படமா இருக்காது கைஸ். இது ஒரு உலகத்தர அரசியல்ல ஆக்ஷன் டிராமா என்று இருக்கும் என நம்பலாம்னு விமர்சகர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த 3 மணி நேரம் போர் அடிக்காத திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. முதல்ல வினோத்துக்கு நன்றி. சாதாரணமா 3 மணி நேர திரைப்படம் என்றாலே ரசிகர்களுக்கு சிறிய தயக்கம் இருக்கும். ஆனா விஜயண்ணோட ஜனநாயகன் குறித்து சொல்லப்பட்ட இந்த மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட்னா 3 மணி நேரம் எங்குமே போர் அடிக்கலைன்னா ஹைலைட் பண்ணியிருக்காங்க. திரைக்கதை மிக விறுவிறுப்பாகவும் நகர்வதாகவும், ஒவ்வொரு காட்சியும் அடுத்த காட்சிக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உருவாக்குறது, கனெக்டிவிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்பெஷலிஸ்டா விஜயண்ணோட நடிப்பு, அரசியல் உணர்ச்சி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜனநாயகன் படத்துல விஜய் ஒரு ஹீரோவா மட்டும் இல்ல, ஒரு பல கேரக்டர்ல இருக்காரு. ஒரு சாதாரணமான குடிமகன், ஒரு புரட்சியாளர், ஒரு தலைவன், ஒரு மனிதன் சொல்லி பல அடுக்கு சொல்லிட்டே போலாம். அவர் பயணம் செய்யறாரு இந்த படத்துல. முதல் விமர்சனங்கள் பார்த்த பிறகு அவங்க சொல்லியிருக்காங்க, விஜயனோட நடிப்பை பத்தி மாஸ் தருணங்கள் விசில் அடிக்க வைக்குது, உணர்ச்சி காட்சிகள் கண்கலங்க வைக்குது, அரசியல் வசனங்கள் சிந்திக்க வைக்குதுன்னு சொல்லி இந்த படத்தை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 முக்கிய தளங்களும் சம நிலையோட இருக்குதுன்னு சொல்றாங்க. இந்த படத்தோட மைய கருத்து ஜனநாயகன் என்ற தலைப்பு படத்தின் உள்ளார்ந்த கருத்தை வெளிப்படுத்துதுன்னு, ஜனநாயகன் யாருக்காக, அதிகாரம் மக்களுக்கா அல்லது அரசியல்வாதிக்கான்னு கேட்டிருக்காங்க. ஒரு குடிமகனின் பொறுப்பு என்னன்னு சொல்லி நிறைய கேள்விகள் இந்த படத்துல இருக்கு. இந்த கேள்வியில மையமா வைத்து வணிக சினிமா வடிவத்துல சொல்லப்பட்ட ஒரு தீவிர அரசியல் கருத்து என்பதே இந்த படத்தின் முதல் விமர்சனங்களின் சாரம். பேக்ரவுண்ட் மியூசிக் பாடல்களை சொல்ல தேவையில்லை. அனிருத் எப்பயுமே கலக்கியிருப்பாரு. விஜயனோட படம் சொன்னாலே தெரியும் எல்லாருக்கும். பாடல்கள் கதையை நிறுத்தாமல் கதையோடு பயணிக்கின்றது என்பது முதல் கருத்து. பின்னணி இசை காட்சிகளின் தாக்கம் பல மடங்கு உயர்த்துது. சில அரசியல் வசனங்களும் பின்னணி இசை சேரும் போது திரையரங்கமே அதிரும் என அளவிற்கு இருக்கும் என சொல்லியிருக்காங்க. ரசிகர்களின் உணர்ச்சி இந்த படம் ஒரு முடிவின் தொடக்கமா இருக்கும். இது வெறும் ஒரு திரைப்படமா இருக்காது. பல ரசிகர்களுக்கு விஜயனோட திரை வாழ்க்கையின் ஒரு முடிவா நினைக்கலாம். ஆனா அதே நேரத்தில் அவரின் அடுத்த பயணத்திற்கு ஒரு தொடக்கம். அதனாலதான் ஜனநாயகன் ஒரு படம், ஒரு உணர்ச்சி, அரசியல் சிந்தனை, ஒரு ரசிகர் திருவிழா என பல அர்த்தங்களை ஒரே நேரத்தில் தாங்கி நிற்குது இந்த படம்.
முதல் விமர்சகர்கள் வைத்து பார்க்கும்போது ஜனநாயகம் திரைப்படம் விஜயனோட சிறந்த படம் மட்டுமில்ல, அவரின் வாழ்க்கையின் முக்கியமான படம் என்று சொல்லும் அளவுக்கு இந்த படம் இருக்குது. ரிலீஸுக்கு முன்பே மக்கள் கருத்து எப்படி இருக்கு என்பதை நம்மளால பார்க்க முடியுது. காலமே நீ தீர்மானிக்கும். ஆனா ஒன்று மட்டும் உறுதி guys, ஜனநாயகன் ஒரு சாதாரண திரைப்படமா இருக்காது, அது ஒரு வரலாற்று காவியமா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எஸ்பி கர்ச் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரசாந்த். guys, மறக்காம நம்ம டிவிக்கு ஓட் பண்ணுங்க. வர ஏப்ரல் மாசம் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. விஜய் அண்ணா சிஎம் ஆக்கணும், அவரை சிஎம் சீட்ல உட்கார வைக்கணும். தேங்க்யூ guys.